நாளில் உங்களோடு கூட பேசும்படியால் கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றியோடு சொந்தரிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படியாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த நாட்களிலே இன்னைக்கு எல்லாம் இப்படியாய் வருகிறது. ஒரு எண்ணெய் கேட்டீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? என்ன கொடுக்குறாங்க? என்ன கொடுக்குறாங்க? பாக்கெட்டில் கொடுக்குறாங்க. நீங்க மட்டும் வாங்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் பொழுது எண்ணெய் கடையில் போனால் என்ன செய்வாங்க? குளத்துல ஊற்றுவாங்க, நடந்து ஊற்றுவாங்க. அப்போ கம்பெனிலாம் கஸ்டமர் சொல்லுவாங்க, நல்லா வழியிற மாதிரி ஊற்று சொல்லுவாங்களா? அப்படி கரெக்டாக வெளிக்குள்ள வைக்கிற மாதிரி இல்லை, என்ன செய்யணும்? வழியிற மாதிரி ஊற்று. அதான் சொல்லுங்களா, நம்ம பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். பாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதும், ஆண்டவரே எனக்கு பாதி பாத்திரம் நிறைஞ்சா போதும்னு சொல்றீங்களா? இல்லை, ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுதும் என் பாத்திரம் என்ன செய்யணும்? நிரம்பி வழிய வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது வேதத்தின் வசனங்களிலேயும் எதை நம்ம எடுப்போம்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். அதான் நம்ம எடுப்போம். ஆண்டவரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியா என்ன செய்யுங்க? நீங்க நிரப்புங்க. இதுதான் வேதத்துல நம்ம சொல்கிறோம். பிரியமானவர்களே, காரணம் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். நம்ம வாழ்வு ஆசீர்வாதமா இருக்கணும்னா எதை கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறோம்? நிரம்ப கொடுக்க வேண்டும். எதை கொடுத்தாலும் நினைச்சோம் நிறைவாய் கொடுக்க வேண்டும். நிறைவாய் கொடுக்க வேண்டும். இந்த காலங்களில் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆப்பிள் கொடுத்தா வேலை செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு ஆப்பிள் கொடுத்தா வேலை செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இல்லது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நாட்களிலே ஒரு தகப்பனார் ஒரு ஆப்பிளை வாங்கி வந்து 4 பிள்ளைகளை 4 உண்டு போடுவார். அவ்வளவுதான், ஒரு வாரத்துக்கே ஆப்பிள். அப்படிதான் எல்லாருக்கும் நிலைமை இருந்துச்சு. அப்போ அவர் கட் பண்ணும் பொழுது எல்லாருடைய கண்களும் அந்த கட் பண்ண பீஸே பார்த்துருக்கோம். ஏன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல கை வச்சு எந்த பீஸ் பெருசா இருக்கோ அதை எடுக்கணும். அதற்கு ஒரு பெரிய சண்டை. காரணம், நம்ம அதிகமாய் ஆசீர்வாதத்தை பெறணும். நம்ம மாத்திரம் நிரம்பி வழியணும். நிரம்பி வழியணும். பிரியமானவர்களே, நிரப்பும் பொழுதுதான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். குறைவாய் அரை உரையாய் யாரும் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நாளிலும் ஒரு மதுரமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு தேவை. நமக்கு தேவை. அதற்கு நாம் விரும்புகிறோம். இன்று நம்முடைய ஜெபிக்கிறோம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம், தேவனோடு கூட இடைப்படுகிறோம். இதுல ஒரு 90% நம்ம என்னதான் நினைக்கிறோம்? நான் ஆசீர்வதிக்கப்படணும். அது எதுவா இருந்தாலும் சரி. ஒருவேளை அநேக உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கேட்கலாம். சிலர் என்ன செய்யலாம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ரொம்ப ஆசீர்வதிங்க, என்ன செய்யுங்க? ரொம்ப ஆசீர்வதிங்க. அதுதான் பிரியமானவர்களே, நான் இந்த நாளிலே நம்முடைய ரட்சிக்கப்படுகிறதற்கு முந்தின வாழ்க்கையை காட்டிலும் தேவனை அறிந்த பின்புள்ள பிந்தின வாழ்க்கை மிகுந்த மதுரம் உள்ளதாக இருக்கணும் நம்ம விரும்புகிறோம். தேவனும் அப்படியே விரும்புகிறார். பார்த்தோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மதுரமான வாழ்வுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த 2ஆம் அதிகாரத்திலே அந்த முந்தின ரசத்தை பார்க்கணும். எப்படியாக இருக்கிறது? மதுரம் உள்ளதாக இருக்கிறது. மதுரம் உள்ளதா இருக்கிறது. அது ஆசீர்வாதம் உள்ளதா இருந்தது. அது ஆசீர்வாதம் உள்ளதா இருந்தது. குறைவாய் இருந்த அவர்களுடைய வாழ்வு. முதல்ல நமக்கு நன்றாக திராட்சை செஞ்சு குறைவாய் இருந்தது. கொஞ்சம் சில சபையில மாத்திரம் சொல்றதுக்குனால கப்புன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. இங்க எல்லாரும் தெரிஞ்சாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க. தெரியாதா? முதல்ல உங்களுக்கு திராட்சை எப்படி இருந்தது? குறைவாய் இருந்தது. அதை தேவன் எப்படியாய் மாற்றினார்? நிறைவாய் மாற்றினார். மிகவும் மதுரமாய் மாற்றினார். அப்படி மாறும்படியால் தேவன் கொடுத்த ஆலோசனைகளை இன்று நம்மோடு கூட தேவன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இது உங்களை ஒரு தொடர் செய்தியா இருக்கலாம். பின்னால் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கொள்ளலாம். இந்த நாளில் உள்ள நேரத்துக்கு தகுந்தபடி நம்ம பார்க்கலாம். அவர் கொடுத்த ஆலோசனை யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லுகிறார்.
யோவானின் சுவிசேஷம் 2:7 அவர் என்ன சொல்கிறார்? நிரப்புங்கள். வாசிங்க. ஜாதிகளிலே தண்ணீர் நிரப்புங்க. அப்ப உங்களுடைய வாழ்வு இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற, நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க நீங்க என்ன செய்ய? நிரப்புங்க அப்படின்னு சொல்லுகிறார். உங்கள் பாத்திரங்களை என்ன செய்ய? நிரப்புங்கள் சொல்லுகிறார். 2வது வார்த்தை 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன செய்ய? கொண்டு போய் கொடுங்க. அப்படி கொடுத்த பொழுது இப்ப நம்ம பார்த்தோம் என்றால் பாத்திரத்தை நிரப்பினாங்க. கச்சாடிகள் என்ன செஞ்சாங்க? நிரப்பினாங்க. அந்த கச்சாடி முழுவதுமாய் திராட்சை ரசமாய் மாறினதா மாறலையா? மாறினதா? எத்தனை பேர் மாறணும்னு சொல்றீங்க? அது என்ன செய்கிறார்? அங்க எந்த விஷயத்தை அவர் செய்யல. கொண்டு போய் கொடுங்கிறாரு. அதை கொண்டு போய் கொடுத்த உடனே என்னவா மாறுது? அது திராட்சை ரசமா மாறுது. அதற்கு பின்பு இந்த கச்சாடியிலிருந்து திராட்சை ரசமா இருந்துச்சா தண்ணீரா இருந்துச்சா நமக்கு தெரியாது. ஆனால் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அது எப்படியாய் மாறியது? மதுரமாய் மாறியது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை மதுரமாகிறதுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய பாத்திரத்தை, நம்முடைய நம்முடைய இருதயத்தை நீங்கள் நிரப்புங்க. நீங்கள் நிரப்புங்க. நீங்க கொண்டு போய் கொடுங்க. நீங்க நிரப்புங்க, நிரப்பி கொள்ளுங்க. அப்புறமேல அதை செய்ய விதைங்க. அப்புறமேல செய்ய விதைங்க. அந்த நாட்களிலே ஒரு பிள்ளை இந்த நெல் இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு பழைய காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அதுல கொஞ்சத்தை எடுத்து அவங்க என்ன செய்வாங்க? பத்திரப்படுத்திக் கொள்வாங்க, நிரப்பி வைத்துக் கொள்வார்கள். அவங்களை சாக்க அதை என்ன சொல்லுவாங்க? விதை நெல் சொல்லுவாங்க. நிரப்புவார்கள். சாக்கை நிரப்பி கொள்வாங்க, பத்திரமாய் வைத்துக் கொள்வார்கள். பின்பு என்ன செய்வாங்க? அதை விதைப்பாங்க. ஒரு சாக்கா இருக்கலாம், ஆனால் அதை விதைக்கும் பொழுது எப்படியாய் மாறுகிறது? அது 100 சாக்காய் மாறுகிறது. நம்ம ஆண்டவர் அதான் சொல்லுறாங்க, நீங்க நிரப்புங்கப்பா, நீங்க நிரப்புங்க. அப்புறமே நீங்க என்ன செய்ய? அதை விதைங்க, அதை விதைங்க. அப்படியாய் நம்ம நிரப்பப்படும் பொழுது, அந்த நிரப்பப்பட்டதிலிருந்து எடுத்து கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு மதுரமாகும். நம்ம ஆசீர்வதிக்கப்படும். நீங்க வீட்டுல தியானம் பண்ணி கொடுங்க. இங்க பார்த்தா நிறைய காரியங்களை சொல்லலாம். இயேசுவால உங்களுடைய பாத்திரங்களை நிரப்புங்க. ஆவியினாலே உங்கள் பாத்திரங்களை நிரப்புங்க. ஆவியின் வரங்களாலே உங்கள் பாத்திரங்களை நிரப்புங்க. வல்லமையாலே உங்கள் பாத்திரங்களை நிரப்புங்க. துதியினாலே உங்களுடைய பாத்திரங்களை நிரப்புங்க. ஜெப ஆவியினாலே உங்கள் பாத்திரங்களை நிரப்புங்க. உங்க பாத்திரம் வெறுமையா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லி இருக்கிற, நமக்கு தருவேன்னு சொன்ன இந்த ஆசீர்வாதங்களால் நாம் என்ன செய்யப்படணும்? நம்ம நிரப்பிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நிரப்பணும் பிரியமானவர்களே? நான் லைட்டா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இயேசு இருந்த ஜானிய மாதிரி முழுவதுமாய் தண்ணீர் வரட்டும் அப்படின்னு சொன்னாரா? யார்தான் நிரப்புனா? நான் வேலைக்காரன். நம்ம தான் நிரப்பணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நிரப்புங்கள் உங்கள் பாத்திரத்தை. அப்புறமே மொண்டு விதையை கொண்டு போய் என்ன செய்ய? கொடுங்க. கொடுக்கும் பொழுது எப்படியா இருக்கும்? உங்கள் வாழ்வு மதுரமாய் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு மாத்திரம் பல காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நாடுகள் பார்த்தோம் என்றால் இந்த நிரப்பினால் தான் நமக்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நிரப்பினால் தான் ஆசீர்வாதம். சீஷர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து பிரயோஜனப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறினாங்க. தேவனிடத்தில் என்ன செஞ்சாங்க? அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு பிசாசுகளை துரத்தினாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அவர்கள் அதிகமாய் பிரயோஜனப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் மாறினார்கள். வாசிங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, எப்ப அவர்கள் உபயோகப்பட ஆரம்பித்தார்கள், எப்பொழுது அவர்கள் பாத்திரம், எப்பொழுது அவருடைய வாழ்க்கை மதுரமாய் மாறிற்று, எப்பொழுது அவர்கள் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்தார்கள்னா அவர்கள் நிரப்பப்பட்ட பின்புதான் என்ன செய்தார்கள்? பிரியமானவர்களே,
நம்மளை நீ பார்த்தனா நிரப்பப்படணும் பிரியமானவர்களே. நிரப்பப்பட்ட பின்பு தான் சொன்னா ஆவிய நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்றைக்கு பார்க்கலாம் நம்ம நிரப்பப்பட்ட பின்பு தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும் பிரியமானவர்களே. அதே போல பார்க்கிறோம் பவுலப்போஸ்தலர் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்ட பவுலப்போஸ்தலர் இந்த பேதுருவுக்கு இணையாய் உபயோகப்படுத்துகிறார். அவர் வாழ்க்கை மதுரமாய் மாறுகிறது, அவர் வாழ்க்கை மகிமையாய் மாறுகிறது, அவருடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறது. அதற்கு காரணம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். வாசிப்போம். பார்வை அடையப்படியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியும், பரிசுத்த ஆவியை பெறும்படியாய் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாய். சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு மதுரமாகும். எப்பொழுது மதுரமாகும்? நான் நிரப்பப்படும் பொழுது, நிரப்பப்படும் பொழுது. அதான் பிரியமானவர்களே, அந்த நிரப்பப்படும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? மாற முடியும். நிரப்பப்பட்டோம்னா நமக்கு என்ன இருக்காது? கவலையே இருக்காது. உங்க வீட்டு அரிசி பான் நிரம்பி இருந்தா உங்களுக்கு கவலை இருக்குமா? இருக்குமா? இருக்காது. அரிசி பான் இன்னைக்கு அரிசி யாருக்கு வேணும்? இன்னைக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பணம் தான் வேணும். பணத்தினால் உங்க பானை நிரப்பி பிரயோஜனமே இல்லை. என்னைக்கா ரைட் வந்து எடுத்துட்டு போயிடுவான். இன்னைக்கு நம்முடைய ஒருவேளை நம்முடைய களஞ்சியங்கள், நம்முடைய பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு நிரம்பி இருந்தா, போதும்னு சொல்லுகிற அளவுக்கு நிரம்பி இருந்தா எப்படியா இருக்கும் பிரியமானவர்களே? நமக்கு ஒரு கவலை இல்லாத ஒரு வாழ்வு இருக்கும். கவலை இல்லாத வாழ்வு இருக்கும். எதுவுமே நிரம்ப இருந்தா இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் என்ன இருக்காது? கவலை இருக்காது. வாழ்வில் ஏன் கவலை? கவலை எதனால் வருகிறது? பணம் குறைவா கஷ்ட தரம் பார்த்தா பணம் எப்படியா இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்முடைய வாழ்வில் என்ன வருகிறது? கவலை வருகிறது. சரி பார்ப்போம், இதுல ஒரு ஜிபேல எவ்வளவு வச்சிருக்குன்னு பார்ப்போம். அது குறைவா இருந்தா எப்படி இருக்கு? கவலையா இருக்கு. நிறைவா இருந்தா ஹல்லேலூயா, நிறைவா இருந்தா எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதே போலதான் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், நிரப்பப்பட்டவர்களாய் மாறுவோம் என்றால் நம் வாழ்வு எப்படியா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நீங்க நிரப்பப்பட்டாதான் பிரயோஜனம். கர்த்தருக்கு பிரயோஜனமாய் நீங்க மாறணும்னா you should be filled up with something. ஏதாவது ஒன்றினால் நீங்க ஏசப்படணும், நிரப்பப்பட்டவர்களாய் மாறணும். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். செய்கிறதற்கு ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இங்கே பார்க்கிறோம், உள்ள எல்லா மனிதர்களிலும் இந்த உடன்படிக்கை பெட்டிய இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நல்லபடியாய் செய்ய பெசலேல் அப்படிங்கிற ஒருவனை தேவன் என்ன செய்தார்? ஞானத்தினால் நிரப்பினார். எப்ப ஆசீர்வாதம்? நிரப்பப்படும் பொழுது ஆசீர்வாதம். சாலமோனை குறித்து இன்னைக்கு பைபிள் படிச்சுவது உலகத்து மனிதர்கள் கூட, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட சில பாடல்களிலே கூட நான் கேட்டிருக்கிறேன். ஒருவேளை சினிமா பாடல்களை கூட அந்த வரிகளை அந்த கவிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. சாலமோனை குறித்து, சாலமோனின் ஞானத்தை குறித்து வேதத்தை தெரியாதவங்க எழுதுறாங்க. காரணம் என்ன? அதை அவர்கள் உண்மையை நம்பினார்கள். அது சரித்திரம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் எல்லாருக்கும் ஞானம் இருக்கப்பா. இதுல ஞானம் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது? எல்லாரும் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆனால் சாலமோன் விசேஷமாய் பேசப்படான். காரணம், தேவன் சாலமோனை ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பினார். வழிந்து ஓடும்படியாய் நிரப்பினார். சோ உங்களுக்கு அந்த ஞானத்தினாலே இந்த வெசலவேலை அவர் நிரப்பின பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவர் பெரிய காரியத்தை செய்கிறார். அவர் அந்த
அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தேவன் விரும்புகிறபடி செய்து முடிக்கிறார். அப்ப இதனாலும் நம்ம நிரப்பப்பட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உபயோகப்பட முடியும். நம்ம மூலமாய் தேவநாமம் மகிமைப்பட முடியும். நம்ம புரோஜனமாய் இருக்க முடியும். பிரியமானவர்களே, அதில் என்னென்று நம்ம வாசித்து பார்க்கலாம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தினால் நிரப்பின, எல்லாரையும் ஞானத்தினால் நிரப்புற, அவங்கதான் புரோஜனம் அடைய முடியும். முடியுமாவே தாழ்ந்துகளால் கர்த்தர் நிரப்புகிறார். அதில் தாழ்ந்துகள் சரி, இங்கே பார்க்கிறோம் ஒரு காரியத்தை தேவன் நிரப்புகிறார். தேவனுக்கு என்று விசேஷமான அந்த ஆடைகளை செய்யும்படியான ஒரு தாளந்துகளால் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பார்க்கிறோம் தேவன் நம்மை நிரப்பினாதான் நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்பட்டாதான் ஒரு பெரிய காரியம். நிரப்பப்பட்டாதான் ஒரு பெரிய காரியம். பிரியமானவர்களே, நான் உங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சாட்சியா இருக்கிறேன். இங்கே பார்க்கிறோம் தேவன் அது முதலாக நான் ஒருவேளை பாடல் சொல்லிக் கொடுக்குறேன், பாடுறேன். நான் பாடினா ஓரளவுக்கு நல்லதான் இருக்கு, மோசம்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. காரணம் தேவன் என்னை பாடுகிற தாளந்தால் என்ன செய்தா? நிரப்பினா. அல்லேலூயா. பாட எனக்கு உதவி செய்தான்னு சொல்ல முடியாது. நான் ஒரு 10 வயசுல இருந்தே தேவன் என்ன செய்தா? பாடுவதற்கான ஒரு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே வந்து அந்த தாளந்தால் என்ன செய்தா? நிரப்பினா. அநேகரை சிறு வயதிலே தேவன் என்ன செய்கிறார்? வாஞ்சை உள்ளவர்கள அந்த தாளந்தால் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். அந்த நிரப்பப்பட்டவர்கள் உபயோகப்படும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? அது தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறது. தேவநாமத்தை என்ன செய்யலாம்? மகிமைப்படுத்துகிறது. நிறைய பேர் நல்ல ஒரு சீடியில நல்லா பாடுறாங்க. அவங்க பாடல்கள் நம்ம என்ன செய்யணும்? கேட்கிறோம். காரணம் அந்த இசை வாசிக்கிற தாளந்தாலும் பாடுகிற தாளந்தாலும் தேவன் அவர்கள் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். பாடல் பாட்டு ஒரு 400 பாட்டு இருக்கு. நம்ம எல்லா பாட்டையும் பாடுகிறோம், அதில் இருக்கிற வார்த்தைகளை தியானிக்கிறோம். காரணம் அந்த தாளந்தால் தேவன் அவரை என்ன செய்தார்? நிரப்பினார். கொடுத்தார் மட்டுமல்ல, நிரம்பி வழியும்படியாக செய்தார். அல்லேலூயா. இப்படியாக நீங்கள் பிரயோஜனப்படணும்னு சொல்லி யார் விரும்புகிறார்? தேவன் விரும்புகிறார். இப்படியாக பிரயோஜனப்படணும் யார் விரும்புகிறார்? நம்ம விரும்புகிறோம். இன்றைக்கு இதுல ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அப்போஸ்தலர்களுடைய 12:24. வரம் என்ன செய்தது? பெருகிற்று. கொலோசியர் எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே எப்படி இருக்கணும்? வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சொல்லுவோமா? கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலே பிரசங்கத்திலே இதை பார்க்கலாம். நம்முடைய இருதயத்தை தேவ வசனங்களால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவ வசனங்களால் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். பிரியமானவர்களே, நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவாய் பேசும். அப்படியாய் பேசிக்கொண்டே இருக்கணும். நம்ம பார்க்கிறோம் பவுலப்போஸ்தலன் யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். அவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ததாக வேதம் சொல்கிறதா? வேதம் சொல்லுதா?
ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்தார் என்று, யாருக்காவது சுகம் கொடுத்தார்னு சொல்லி, மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்னு சொல்லி, கல்யாணம் பண்ணி போய் ரசம் குறைஞ்சதை மாத்தினார்னு சொல்லி ஏதாவது சொல்லுமா? இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் பெரியவர் என்று சொல்லுகிறது. காரணம், அவருக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் இருந்தது. அல்லேலூயா. அநேகர் அவரை பின்பற்றினாங்க, அவரை பின்பற்றி போனாங்க. எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்துவை கூட அநேகர் பின்பற்றினாங்க. எதற்காக பின்பற்றினாங்க? அவரே சொல்லுகிறார், அப்போது திருப்தியானதற்காக, அற்புதங்களை கண்டதற்காக. ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகனை எல்லாரும் பின்பற்றினாங்க. எதற்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக, தேவனுடைய வசனத்தை கேட்பதற்காக. அவர் தேவ வசனத்தால் என்ன செய்யப்பட்டார்? நிரப்பப்பட்டவராய் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனத்தால் என்ன செய்யப்பட்டார்? நிரப்பப்பட்டவராய் இருந்தார். நிரப்பப்பட்டவராய் இருந்தார். இன்னைக்கு நம்ம இருதயத்திலே வேத வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? நிரப்பப்பட்டிருக்கிறோமா? எத்தனை வசனம் தெரியும் நமக்கு? எத்தனை வசனம் தெரியும்? நான் நினைத்தேன், அதை திரும்பவும் லைன்ல கொண்டு வரணும்னு நான் நினைத்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு காலத்துல வேத வசனம் போட்டி வைத்தோம். நிறைய வசனங்களை சொன்னாங்க. ஆனா அந்த வசனங்கள் என்னாச்சு? அவ்வளவு ஞாபகம் அவங்களுக்கு இல்லை, ஓரளவுக்கு போயிடுச்சு. அப்ப அத்தனை வசனங்கள் உங்கள் இருதயத்திலே வரும்படியாக உங்கள் இருதயம் விசாரிச்சியா? 10 வசனம் வாசித்தோம்னே என் இருதயத்தை எல்லாம் நிரம்பிச்சு சொல்ல முடியுமா? இல்லை. அன்னைக்கு நம்ம 3000 வசனம் வாசிக்கும் பொழுதும் நம்முடைய இருதயம் என்ன செய்யல? ஃபுல்லா நிரம்பல. கெப்பாசிட்டி பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் தேவ வசனங்களால் நிரம்பி இருந்தால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிறோம் வசனங்களை. இன்னைக்கு பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் என்ன செய்றாங்க? அற்புதங்களை செய்கிறவர்கள் பின்னால் கூட்டம் போகுது. இன்னொன்னு தீர்க்கதரிசனம் சொல்லி என்ன சொன்னாலும் அவங்க பின்னால கூட்டம் போகுது. என்ன சொன்னாலும் சரி, அவங்க உண்மையை சொன்னாங்களா, போய் சொன்னாங்களா, அவங்க தேவாவியினால நிரம்பி சொன்னாங்களா, எப்படி சொல்றாங்க, இதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. என்னத்தையா சொல்றா ஒரு பெரிய இதா இருக்கிறது சொல்ல விரும்பல. பிறகு பார்க்கிறோம். ஆனால் வேத வசனத்தால் நிரப்பப்பட்டவர்கள் பின்பு என்ன செய்கிறது? கூட்டம் செல்லுகிறது பிரியமானவர்களே. அந்த நாளிலும் பார்க்கிறோம். 1-2 ஊழியக்காரர்கள் நமக்கு நன்றாய் தெரியும். ஆதி நாட்களிலே அவர் பெரிய அதிசயத்தை செய்யல. ஆட்டாத்தல தாமஸ் சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவர் பெரிய அற்புதத்தை செய்யல, தீர்க்கதரிசனம் சொல்லல. ஆனால் அவர் பேசினால் எல்லாரும் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. காரணம், அவர் வசனத்தால் நிறைக்கப்பட்டவராக இருந்தார். அல்லேலூயா. வசனத்தால் நிறைக்கப்பட்டவராக இருந்தார். நம்ம சபையில கூட ஒரு சகோதரர் நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தினோம். யாரு? சகோதரர் பிராங்க்லின் நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தினோம். அவர் அற்புதத்தை செய்யல, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லல. ஆனால் அவரை கூப்பிட்ட எல்லாரும் நம்ம என்ன செய்வோம்? கூடி வருவோம். எதற்கு? வேத வசனத்தை கேட்பதற்கு. அவருடைய இருதயத்தை தேவன் என்ன செய்தார்? வசனத்தால் நிரப்பி இருந்தார். அல்லேலூயா. மாத்திரம் நம்ம யாரும் பாரபட்சம் உள்ளவர்கள் அல்ல. தேவனுக்கு எல்லோரையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? வேத வசனத்தால் என்ன செய்கிறார்? நிரப்பப்பட விரும்புகிறார். நீங்களும் நானும் வேத வசனத்தால் நிரப்பப்பட்டோம் என்றால், அந்த நிரப்பப்பட்டு என்ன செய்யணும்? அதை விதைக்கிறவர்களா இருந்தோம் என்றால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும். நம் வாழ்க்கை எப்படியா இருக்கும்? மதுரம் உள்ளதாய் இருக்கும். நீங்கள் என்னாகமத்தில் 23ஆம் அதிகாரத்திலே பிலேயாம் என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கலாம். பிலேயாம் என்ன செய்தார்? சபித்தால் அவன் சபிக்கப்பட்டிருப்பான், அவன் ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். காரணம், பிலேயாமுடைய வாயிலே என்ன வருகிறது? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இருதயம் கர்த்தருடைய வார்த்தையால் என்ன செய்கிறது? நிரம்பி இருந்தது, தேவனால் நிரம்பி இருந்தது. அதனாலதான் அவருக்கு அந்த ஒரு பெரிய அவர் போய் ஒரு ராஜா நிறைய பணத்தை வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார் என்றால், இந்த பிள்ளையாம் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நாம நிரப்பப்பட்டவர்களாய் மாறும் பொழுதுதான் நம்ம வாழ்வு பிரகாசம் அடையும். வாழ்வு என்ன செய்யும்? பிரகாசம் அடையும். பிரியமானவர்களே, ஏதாவது ஒன்றினால் என்ன செய்யணும்? நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். சிலர் குறித்து சொல்லுவாங்க, he is jack of all arts but master of none. எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எதுலயும் நான் என்ன செய்யல?
அல்லேலூயா. நிரப்பப்பட்டாதான் எங்களுக்கு சின்ன வயசுல இந்த ஸ்கூல்ல வாத்தியார்கள் கூட்ட அடிக்கடி அடிப்பாங்க, வாய்ப்பாடு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதுல அவங்க சொல்ற காரியம் உன் மனசு முழுவதுமா இது நிறைஞ்சிருக்கணும்டா. தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டாலும் 2 4 சொல்லணும். என்ன சொல்லணும்? தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நீ சொல்லணும். காரணம் அதாலே நிரப்பப்பட, அதால என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த கொடுத்திருக்கிறவர்களை பார்த்தோம்னா நீங்க நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்பட்ட ஆசீர்வாதம் தான். நாங்கள் பள்ளியை படிக்கும் பொழுது எங்க பள்ளிக்கூடத்துல இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போறாங்க. ஒரு விசேஷமான ஒருவர் வந்திருக்கிறார், அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கூட்டு போனாங்க. பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்டவர். ஒரு சாதாரணமான ஒரு வேட்டி பின்னால் ஒரு சட்டையை போட்டுட்டார், ஒரு சேர்ல உட்கார வைத்து ஒரு மைக்கை கொடுத்திருந்தார். அவர் அங்க போய் இந்த திருக்குறள்னு சொல்றதுல என்ன கேட்டாலும் அவர் சொல்லுவார். 1000 சொல்லியிருப்பார். அதனால கேட்டேன். அவர்கிட்ட போய் 1300வது குறளை சொல்லுங்கன்னு சொன்னா உடனே அதை சொல்லுவார். இப்படின்னு முடிகிற குறளை சொல்லுங்க உடனே அவர் சொல்லுவார். அவர் அந்த திருக்குறளாலே தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தார்? நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு தாளம் தான் நிரப்பப்பட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யாராவது ஒருத்தர் இத்தனை அதிகாரத்துல இந்த வசனம் உடனே சொல்ல முடியும், உடனே சொல்ல முடியும். அப்படி ஒருத்தர் நிரப்பப்பட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நீங்க உடனே ஃபேமஸ் ஆயிருக்கீங்க, உங்களை உடனே யூடியூப்ல புஷ் போட்டுவாங்க, ஏராளமான உங்களை செய்வாங்க. நீங்க உடனே என்ன செய்வீங்க? பிரபல்யமாவீங்க. ஆனா இன்னைக்கு பிரபல்யமாகலையே. ஏன்? நிரப்பப்படல. நிரம்பி வழியணும். நம்முடைய இருதயம் வேத வசனங்களால் என்ன செய்யணும்? நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதக்கூடிய பார்வை. சீக்கிரத்துல பார்த்து முடிக்கலாம், பேசிக்கிட்டே போலாம். நம்முடைய இருதயம் வேத வசனங்களால் நிரப்பப்படும் பொழுது நாம் எப்படி மாறுவோம் என்றால் நம்ம பிரகாசம் உள்ளவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பார்க்கிறீங்க, ஒரு நெருப்பை சும்மா ஒரு என்ன செய்ய முடியாது, வைத்திருக்க முடியாது. அல்லது ஒரு பவர்ஃபுல் லைட்ல நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு டவலால மூடி மறைத்து வைக்க முடியாது. எப்படியாவது என்ன செய்யும்? அது வெளியே வந்து பிரகாசிக்கும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் தேவ வசனத்தால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்க மறைந்திருக்க முடியாது. நீங்க எப்படி மாறுவீங்க? வெளிச்சமாய் மாறுவீங்க. நீங்க எப்படி மாறுவீங்க? வெளிச்சமாய் மாறுவீங்க. பிரியமானவர்களே, சங்கீதங்கள் புத்தகம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்திலே வேத வசனம் வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதேபோல் நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேதமே வெளிச்சம். வேதமே, இந்த வேதம் வெளிச்சம் என்று சொல்லப்படுறீங்க. வேதத்துல என்ன இருக்கு? இந்த வேதத்துல என்ன இருக்கு? வசனம். இந்த வேதத்துல என்ன இருக்கு? வசனம் இருக்கிறது. வசனம் வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வசனங்களால் நிறைந்த இந்த வேதம் எப்படியாக இருக்கிறது? வெளிச்சமாக இருக்கிறது. வசனத்தால் நிறைந்த வேதம் எப்படி இருக்கிறது? வெளிச்சமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய இருதயம் வசனத்தால் நிரப்பப்படும் என்றால், நம்முடைய இருதயத்தை வசனத்தால் நிரப்புவோம் என்றால் எப்படி இருக்கிறதா? அந்த நம்ம வெளிச்சமாய் நம்ம எப்படி மாறுவோம்? வெளிச்சமாய் மாறுவோம். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவரோட பேசணும்னாவே சும்மா சாதாரண பேசுறது கூட அவர் என்ன செய்வாரு? வசனத்தை தான் பேசுவார். போய் அவர் நல்லா போனா உடனே அவர் சொல்றார், ஒரு ரெஃபரன்ஸை சொல்லி, உன்னுடைய முகம் நேற்று முந்தின தினத்தை போல இல்லை அல்லவா? அவர் வேதத்துல என்ன இருக்கு? அவர் வசனம் இருக்கா? அவர் வசனம் இருக்குல்ல. அவர் இப்படிதான் பேசுவார். அவருக்கு சொன்ன சொல்லுவார், இந்த வசனத்தை நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்குள்ள வசனத்தை என்ன செய்கிறேன்?
சொல்லி பார்த்து கொண்டிருக்க எல்லா காரியத்தையும் ஒரு வசனத்தோடு கூட ரசனையாய் பேசுவார். காரணம் வசனம். அவரை நம்ம ஒரு விசேஷமான ஆள் நினைக்கிறோம். வசனத்தால் நிரப்பப்பட்டவர்கள் வெளிச்சம் உள்ளவர்களாய் மாறுவாங்க. ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை பார்த்து சொன்னார், நீங்க உலகத்திற்கு எப்படியா இருக்கிறீங்க? வெளிச்சமாய். உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. இந்த வெளிச்சமாய் மாறுவதற்கு உள்ள வெளிச்சத்தை என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வேண்டும். நம்ம படித்திருக்கிறோம். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் தலையை தூக்கி கவனிங்க. அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வார்த்தைகளை கேட்கும்படியா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முகத்தை பாருங்க. நமக்கு நன்றாய் தெரியும், நம்ம சூரியன் சந்திரன் கிட்ட பார்க்கிறோம். இந்த சந்திரன் வெளிச்சமா வெளிச்சமும் படிக்கல. ஒருவேளை இப்ப எப்படியோ தெரியாது எனக்கு. நான் படிச்சது ரொம்ப காலங்களுக்கு முன்பாக. வெளிச்சம் இல்லை, ஆனால் அது என்ன செய்கிறது? சூரியனில் இருந்து வெளிச்சத்தை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது. ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது. கண்ணாடி வெளிச்சமா? கண்ணாடி வெளிச்சமா இல்ல. ஆனா கண்ணாடிய அங்க இருந்து வச்சு அந்த லைட்ல உள்ள அடிச்சுமா வெளியே பாருகிறது. வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அதே போலதான் நம்ம ஒரு பெரிய பிரகாசம் என்றால் வேத வசனங்களை நாம் உட்கொள்வோம் என்றால் இந்த வேத வசனங்கள் என்ன செய்யும்? பிரகாசம் அடையும். நம்மை பிரகாசம் உள்ளவர்களாய் என்ன செய்யும்? மாற்றும் பிரியமானவர்களே. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நீங்க பார்ப்பது என்றால் பூமி எப்படியா இருந்ததா? இருளாய். பூமி எப்படியா இருந்தது? இருளாய் இருந்தது. அந்த 3ஆம் வசனம் வாசிங்க சகோதரர்களோடு வாசிங்க. ஆதியாகமம் 1. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த உலகம் இருளாய் இருந்தது. இந்த உலகத்துல எதை நம்ம பார்க்க முடியல, இருளாய் இருந்தது. அப்ப தேவ வார்த்தை உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? வெளிச்சம் உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப பார்க்கிறோம், இருளாய் அந்தகார இருளில் இருந்து தேவன் நம்ம என்ன செய்தாரா? ஆச்சரியமான ஒளியினிடத்திலே அழைத்தார். காரணம், அவருடைய வசனம் நமக்குள்ளே எப்படி மாறிற்று? வெளிச்சமாய் மாறிற்று. அல்லேலூயா. வசனம், வேதத்தின் வசனம் நமக்குள்ளே எப்படியாய் மாறுகிறது? ஒரு வெளிச்சமாய் மாறுகிறது. அப்ப கச்சாடி போல இருக்கிற நம்முடைய இருதயத்தை, பிரோஜனமற்ற பாத்திரம் போல இருக்கிற நம்முடைய இருதயத்தை வசனங்களால் நிரப்புவீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு எப்படியாக இருக்கும்? பிரகாசமாய் இருக்கும். உங்கள் வாழ்வு பிரகாசமாய் இருக்கும். இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த போருக்கு போகிறவர்கள் தங்களுடைய அந்த வில் அந்த அம்புகளால் தரப்பு வைத்திருப்பார்கள். சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது. அந்த அம்புரா துணியை நிரப்பி வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அதே போலதான் இந்த வேத வசனம் நிறைய பெரிய மாறுபடும். இந்த வேத வசனம் இதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆவியின் பட்டயத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வேத வசனம் ஆயுதங்கள். இந்த வேத வசனம் என்னது? ஆயுதங்கள். இந்த வேத வசனம் ஒளியாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருப்பதினாலே என்ன ஒரு பிரயோஜனம் நீங்க சொல்ல என்றால், எசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை நேசினாங்க, கண்டார். அப்ப இருள் அகன்று போகும். இருள் என்ன செய்யும்? அகன்று போகும். பிரியமானவர்களே, இருள் அகன்று போகும். அந்த வெளிச்சம் உள்ளே வந்தா இருள் என்ன செய்யும்? அகன்று போகும். என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒருவேளை சத்துரு இருக்கிறான், பாவம் இருக்கிறது, இன்னும் பார்த்தோம் என்றால் உலகம் இருக்கிறது. இந்த இருள் எல்லாம் அகன்று போகணும்னா என்ன வரணும்? உள்ளே வெளிச்சம், வேத வசனமாகிய வெளிச்சம் உள்ளே வரும் பொழுது எல்லாம் பழையதெல்லாம் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். ஒளிந்து போகும். பிலிஸ்தியை வச்சு குடும்பத்தை ஏவிட்டாங்க. என் வீட்டுல அசுத்தாவிகள் வருது அப்படின்னா உன் வீடு வசனத்தால் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். இந்த வசனம் இருக்கிற இடத்துல இருள் என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அந்த பிசாசுகள் என்ன செய்யுது? நடுங்கின. ஏயா என்கிட்ட வந்துட்டு சொல்லுது,
அவர் ஒன்றும் ஓட சொல்றதுக்கு முன்னாலே அது ஓடுறதுக்கு என்ன செஞ்சிருது, தயாரா இருந்தது. சீஷர்கள் வந்த பொழுது சீஷர்களை பார்த்த உடனேயே, அவங்களை பார்த்த உடனேயே அந்த பிசாசுகள் என்ன செய்தது, நடுங்கினது. காரணம், அவர்கள் நிரப்பப்பட்டவர்கள், ஆவியினாலும் வேத வசனத்தினால் என்ன செய்யப்பட்டவங்க, நிரப்பப்பட்டவங்க. பேதுரு தான் சொல்கிறார், நாங்களும் என்ன செய்ய நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய் எப்பொழுதும் ஜெபத்திலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். வேத வசனத்தினால் நிரப்பப்படாம போய் முடியுமா? நிரப்பப்படாம. அப்படி நிரப்பப்பட்டவர்கள் போகும் பொழுது அந்த காலங்கள் அகன்று. இன்றைக்கு பார்க்கிறோம், நம்ம பகுதியிலே நம்ம ரட்சிக்கப்படும்படியாய் தேவன் என்ன செய்தார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதியிலேயே ரட்சிப்பை தடை செய்யும்படியாய் ஆதி முதலாய் ஒரு பிசாசு இருக்கும். அந்த பிசாசு ஓடணும்னா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பார்க்கிறோம், வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியின் பட்டயமாகிய வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதங்களை பார்த்து சத்துரு என்ன செய்வான், அப்படியே நடுங்குவான். நீ நிரப்பப்படு தேவனுடைய வசனத்தினாலே. முதல் பார்த்தோம், நிரப்பப்படும் பொழுது என்ன பிரச்சனை, நம்ம வெளிச்சமாய் மாறுவோம். வெளிச்சமாய் செய்வோம், மாறுவோம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம், நம்ம நிரப்பப்படும் பொழுது எப்படி மாறுவோம் என்றால் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுவோம். ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுவோம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், ஒரு மனுஷனும் உனக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது சொல்லுகிறார். இந்த வசனம் அப்படியாய் சொல்லுகிறது, எனவே ஒருத்தை கூட உனக்கு எதிராக என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. நீ வேலை பார்க்கிற இடத்துல, நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உன்னை எதிர்த்து ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. உன்னை எதிர்த்து உனக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. என்ன சொல்லுகிறார் என்றால் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இருதயத்தை நியாய பிரமாணத்தினாலே நிரப்பும். நியாய பிரமாணம் வசனம், தேவனுடைய வசனம். இந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் வாயினாலே சொன்ன வசனங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை நீ தேவ வசனங்களால் நிரப்பி ஒருவரும் உனக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வசனத்தால் நிரப்பப்பட்டா உங்களுக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு எதிரான காரியத்தை பேச முடியாது. என்னை ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு சகோதரர் நடத்தினார். சகோதரர் குணபாலன் என்ற ஒரு பேர். அவர் எனக்கு மேனேஜரா இருந்தார், 2 வருஷம் மேனேஜரா இருந்தார். அவர் நான் பார்த்த காரியத்திலும் சரி, இல்ல அவர் இருந்த மற்ற பிரான்ச்சஸ்ல கேள்விப்பட்ட காரியத்திலும் சரி, மேனேஜர்னா ஒரு சாதாரண ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும். நீங்க இந்த அரசாங்க அலுவலகத்தை காட்டிலும் இப்போ ஒரு வித்தியாசமானதா இருக்கும். பல அரசாங்க அலுவலகத்துல கலெக்டர் வந்து கேட்டு வைத்துக் கொள்வோம், அவர்கள் போய் யாரும் ஏற்று பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு தலைமை ஆசிரியர், அவர்கள் போய் ஆசிரியர்கள் யாரும் ஏற்று பேச மாட்டாங்க. பேங்க் மேனேஜர்கள் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் எல்லாருமே போய் ஏற்று பேசுவோம். எல்லாம் தப்பு யாரும் செய்யக்கூடாது. அப்படி அவரோட ஆர்கியூ பண்ணுவோம். அவர் ஒரு பெரிய அதிகாரி தான், ஆனா என்ன செய்வோம், ஆர்கியூ பண்ணுவோம். ஆனால் என்ன அவர் ஃபேஸ் பண்ணதுல காரியம், நாங்க ஆர்கியூ பண்ணுவோம், கஸ்டமர்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. இது பெரிய பிரச்சனைகள் இருக்கும். இவரை நான் பார்த்திருக்கிறேன், ஒரு ஸ்டாஃப் கூட இவரை போய் இவர்கிட்ட எதிராக பேசினதாக சரித்திரம் கிடையாது. அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒருத்தர் கூட கஸ்டமரானாலும் சரி, ஸ்டாஃப் ஆனாலும் சரி, யாரும் அவரை போய் செஞ்சதில்லை, எதுக்கு பேசவே முடியாது. போறவன் ஆஃப் ஆகிட்டு தான் வருவான், சண்டை போடணும் போனாலும் ஆஃப் ஆகிட்டு தான் வருவான். காரணம், அவர் இருதயத்தில் என்ன இருந்தது, வேத வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் நான் செய்யாத ஒரு காரியம் தான். அவர் சொல்லுவார், இப்படிலாம் எழுதி போகாது, நான் பேப்பர்ல எழுதிருப்பேன், இன்னைக்கு நோட்ல எழுதிருப்பேன். இந்த வசனங்களை நீ மனப்பாடம் பண்ணு. என்னென்ன வசனங்களை ஜனங்களுக்கு சொல்லணுமோ அந்த வசனத்தை உட்கார்ந்து என்ன செய்ய, மனப்பாடம் பண்ணு.
அதுல ஞாபகம் வர வசனத்தை முடிஞ்சுள்ள அப்படியே வசனம் உனக்குள்ள என்ன செய்யும், தங்கி விடுன்னு சொன்னார். அவர் எந்த இடத்துல போய் பிரசங்க குறிப்பெல்லாம் எடுக்க மாட்டார். அவர் உள்ளே வைத்திருந்த வசனத்தை எடுத்து சொல்லுவார். வசனம் அவருக்குள் இருந்தபடியினாலே ஒரு மனிதனோ ஒரு கஷ்டமனோ ஒரு பெரியாரோ அவருக்கு எதிராக என்ன செய்ய முடியல, பேச முடியல. அதுக்கு நான் சாட்சி. அப்ப நீ உன் இருதயத்தை நிரப்பிக்கொள். இருதயத்திலே வேத வசனம் இருக்கும் என்றால் ஒருவர் உனக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. வசனம் சொல்லுது. இந்த வசனத்துக்கு தான் நான் சாட்சி சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்ல, ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதப்பா. ஒருவன் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. எல்லாத்தையும் செய்வார், எல்லாத்தையும் செய்வார். நீங்க வாலிபர்களே, நீங்க பொல்லாமலே ஜெயித்தீர்கள் என்று பார்க்கிறோம். பேதுரு யோவான் சொல்றார், எப்படி ஜெயிச்சீங்களா? வேத வசனத்தினாலே. வேத வசனத்தினாலே அப்ப நிரப்பப்படு, நிரப்பப்படு. நீ வெளிச்சமாக இருப்பார். நிரப்பப்படு, நீ ஜெயமுள்ளவனாக இருப்பார். என்ன செய்வர், ஜெயமுள்ளவனாக இருப்பார். இதுல இரண்டாவது ஒரு பகுதி, இதை என்ன செய்ய, கொண்டு போய் கொடு. என்ன செய்ய, நிரப்பப்பட்டது அப்படியே இருந்தா பிரயோஜனம் இல்லை. நிரப்பப்பட்ட ஜாடிகளே, நிரப்பப்பட்ட அந்த தண்ணீர் அப்படியே இருந்தா என்ன செய்யல, ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு சாட்சி இல்லை. அந்த வசனத்தை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, கொடுக்கிறாங்க. கொடுக்கும் பொழுது அது எப்படியாய் மாறுகிறது, மதுரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. நீங்க பார்க்கிறோம். அப்ப வசனத்தை என்ன செய்யணும், விதைக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே தன்னிடத்திலே நிரப்பப்பட்ட விதைகளை ஈசாக்கு அப்படியே வைத்திருக்கல. ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன செய்தார், விதை விதைத்தான். அப்ப எப்படி பலன் வந்துச்சா, 100 மடங்கு பலன். அல்லேலூயா. இந்த வசனம் விருத்தி அடைய வேண்டும். இந்த வசனத்தினால் உனக்கு பலன் உண்டாக வேண்டும். இந்த வசனத்தை என்ன செய்ய, விதை. வேத வசனத்தை அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய, சொல்லு, சொல்லு. அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த இடத்துல இருந்து உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தும். அவர் திட்டங்கள் என்ன செய்யும், நிறைவேறும். பிரியமானவர்களே, சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்த்தோம். விதைக்கப்பட்ட விதை நூறத்தனையாய் பலன் கொடுக்கும். விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யும், நூறத்தனையாய் பலன் கொடுக்கும். நான் நன்றாய் சொல்ல முடியும். ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்திற்கு நல்லா அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல நான் போய் கூட்டங்கள் நடத்தினேன், நிறைய வீடுகளில் போய் கூட்டம் நடத்தினேன், நிறைய பேரோட பேசினேன், நிறைய பேருக்கு அவங்க ஜெபம் பண்ணேன். யார் எல்லாமே எதுதான் நான் சொன்னேன், வேத வசனத்தை விதைத்தேன், வேத வசனத்தை நினைத்தேன். அதனால பார்க்கலாம், அவங்க எல்லாரும் சபையில் எந்த இடத்துல பார்த்தேன், போகிற குடும்பங்களிலே வேத வசனத்தை சொல்லும் பொழுது அவர்கள் சபைக்கு வந்தாங்க. அப்ப இப்படியாய் வேத வசனத்தை நான் எங்கெங்க விதைக்கிறேனோ, நான் சபை கட்டுவதற்கு அந்தந்த மக்கள் என்ன செய்றாங்க, அவர்கள் கொடுத்தாங்க. விதைக்கும் பொழுது தேவ திட்டங்கள் நிறைவேறும். நீயா வச்சிருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. நீயா அதை வைத்துக் கொள்ளும் வரைக்கும் அதை என்ன செய்ய, கொஞ்ச நாள் வச்சிருக்க, அப்புறமே உங்களுக்கு என்ன பலகாரம் நல்லா செய்யுன்னு சொல்லி நீங்களா மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பலகாரம் நல்லா செய்ய தெரியும், அந்த பலகாரத்தை செஞ்சுட்டீங்க, நல்ல நேர்த்தியாய் நீங்க அதை செய்வீங்கன்னு வச்சுக்கோங்க. நேர்த்தியாய் செய்வீங்க. ஒருவேளை பார்க்கலாம், கொலக்கட்டை உங்களுக்கு நல்லா செய்ய தெரியும், ஒரு 100 கொலக்கட்டை செஞ்சுட்டீங்க, வீட்டில் வச்சிருக்கீங்க. எத்தனை நாள் வச்சிருக்கீங்க? ஒரு நாள், 2 நாள், அப்புறமே ஃப்ரிட்ஜில் வச்சுதான் அந்த டேஸ்ட் எது செய்யும், மாறும். ஆனால் அதை கொண்டு போய் விதைப்பீர்கள் என்றால், ஒரு 10 பேருக்கு கொடுப்பீர்கள் என்றால், அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கொலக்கட்டைனா இப்படிதான் இருக்கணும், உங்களை போல இதை யாரும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பின்னால் ஒரு நாள் அவங்கள பார்ப்பீங்கன்னா சொல்லுவாங்க, நான் கொலக்கட்டையை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யறேன், உங்க நிலைமைதான் வருது, ஏன் உங்களை போல என்ன செய்ய முடியல, யாரும் அதை செய்ய முடியல. எப்ப அந்த உங்களுக்கு பேர் உண்டாகும் போது, அதை விதைக்கும் பொழுது, அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பிரியமானவர்களே, வசனம் அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நீங்க இன்னும் வெளிச்சமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்தினா நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா, நீ போகிற இடத்திலே வேத வசனங்களை விதைக்கிறவனா இருந்தால் கர்த்தர் உன் பேரை என்ன செய்வான்? பெருமைப்படுத்துவான். கர்த்தர் உன் பேரை என்ன செய்வான்? பெருமைப்படுத்துவான். இன்னைக்கு பார்க்கிறோம், நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியக்காரர் தெரியும். நான் எல்லாருடைய செய்தியை கேட்கிறதை காட்டிலும் வின்சென்ட் சிவகுமாருடைய செய்தியை கொஞ்சம் விரும்பி கேட்பேன். ஏன் அவருக்கு எனக்கு ஏதாவது கொடுத்துருக்காரா? இல்லை, நான் விரும்புகிற, என்னை பலப்படுத்துகிற வேத வசனம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? விதைக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? விதைக்கிறார். ஒரு ஆசிரியர் ஒரு பிஎட் வரைக்கும் படித்திருக்கிறீங்க, ஒரு PhD வரைக்கும் படித்திருக்கிறீங்க, படிச்சு உங்களுக்கு ஆசிரியர் வீட்டிலே இருந்துக்கிறீங்க, பிரயோஜனம். ஆனால் நீங்கள் படித்த படிப்பை என்ன செய்றீங்க? அந்த அறிவை விதைக்கிறீங்க. விதைக்கும் பொழுது அது எப்படியாய் பலன் கொடுக்கிறதா? 100 மடங்கு பலன் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் ஏதோ நம்முடைய அனுபவங்களை சொல்லுகிறது அல்ல. இயேசு எனக்கு அன்னைக்கு நான் சொல்லுத அதோடு கூட நிறுத்தி விடாதபடிக்கு வேத வசனங்களை சொல்லும் பொழுது, வேத வசனங்களை சொல்லும் பொழுது அது பெரிய ஒரு பிரயோஜனமாகி முடியுமாம். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், வசனத்தை போட்டு 100 மடங்கு பலனை அறுவடை செய்வார்கள். காரியத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்தை விதைக்கும் பொழுது என்ன உண்டாகும்னா அதிசயம் உண்டாகும். வசனத்தை விதைக்கும் பொழுது அதிசயம் உண்டாகும். முடியுமானவர்களே, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், பேதுரு பரிசுத்த ஆவியினால் பெற்ற பின்பு அவர் எழுந்து நின்றவுடன் இந்த வசனத்தை சொன்னார். வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரா இருந்தாங்க? 3000 பேராக இருந்தாங்க. வாசிங்க. மூவாயிரம் பேர் வசனத்தை கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். வசனத்தை நீங்க விதைக்கும் பொழுதுதான் தேவத்திட்ட என்ன செய்யணும்? நிறைவேறும். வசனத்தை நீங்கள் விதைக்கும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். பிரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து வசனத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் மாறுங்க. இந்த வசனத்தை விதைங்க. வசனத்தை செய்ய விதைங்க, 100 மடங்கு பலன் கிடைக்கும். தேவ திட்டம் அப்படிதான் நிறைவேறும். நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் யாருக்கு வாக்கு கொடுத்தார்? பேதுருவுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த பேதுருவுக்கு அந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறிற்று? வசனத்தால் நிரப்பப்பட்டு அந்த வசனத்தை விதைத்த பொழுதுதான் அவருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன செய்தது? நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்கலாம், விதமாக நிறைய நீங்க ஆராய்ச்சி பார்க்க நேரமானதுனால முடிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனத்தை விதைக்கும் பொழுது அதிசயம் சொல்லி சங்கீதங்கள் 7:5 வசனத்தை அனுப்பி அவர் செய்கிறார், குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இந்த வேதத்தின் வசனத்தை, இந்த வேதத்தின் சம்பவத்தை நீங்க போய் சொல்லும் பொழுது என்ன ஆகிறது? குணமாக்குகிறார். இன்னைக்கு அநேகரை ஒருவேளை உங்களை ஒரு வீட்டிலே ஆண்டவரை அறிந்தாலும் அறியலோ, அவங்க வீட்டில் ஒரு சுகம் இல்லை, நீங்க ஜெபிக்கணும், ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை அல்லது அவங்களுக்கு ஒரு போராட்டம், நீங்க போய் ஜெபிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொன்னார்கள் என்றால் நீங்க என்ன செய்றீங்க? போறீங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஞானியம் ஒருவேளை ஆண்டவரை அறியாத பிரமதஸ்தராக இருக்கலாம். நீங்க அவங்களை போய் என்ன செய்றீங்க? சொல்றீங்க, ஆண்டவரே இந்த வியாதியை மாறணும். நீங்க இங்க வந்தா என்ன நடக்காது? குணப்படுத்துகிறது எது? வசனம். நீங்கள் தேவனுடைய வசனத்தை சொல்லுங்க. தேவனுடைய வசனத்தை, அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற சம்பவத்தை சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்கன்னா, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னானா. சொன்ன உடனே அவனுக்கு நோய் சரியாச்சு. இது தேவனுடைய வசனங்கள். இதை சொல்லிட்டு இந்த ஆலோசனையை கொடுத்துட்டு நீங்க ஜெபிங்க, அங்க என்ன உண்டாகும்? அதிசயம் உண்டாகும்.
ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை நீங்க விதைக்கும் பொழுது அங்கே சுகம் உண்டாகும், அங்கே அதிசயம் உண்டாகும், அங்க உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேறும். எப்படி விதைக்கிறது? சட்டியில் இருந்தாதான் அகப்பையில வரும். சட்டி நிரப்பப்பட்டாதான் சோறு இருக்கும்போது நிறைய வரும். இல்லைன்னா வரும், டொரட்டு என்ன வரும், கரண்டி போடுற உங்க இருதயம், என்னுடைய இருதயமும் இதால நிரப்பப்படணும். வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும், வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவோம், வசனத்தை விதைத்தால் ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா, ஜெயம் உண்டாகும். இந்த உலகத்திலே பெரிய தந்திரவாதி, பெரிய பலசாலின்னு சொல்லல, ஆனால் பலசாலி போல தன்னை காண்பிக்கிற ஒருவன் இருக்கிறான்னா யார்தான்? பிசாசுதான். ஆனா மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம் இவைகளை பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவை வெல்லும்படியாய் அவருக்கு எதிராய் வந்து நின்று பிசாசு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அவர் தேவனுடைய வசனத்தால் என்ன செய்தார்? ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை விதைத்த உடனேயே பிசாசு என்ன செய்தான்? தோற்கடிக்கப்பட்டான். அந்த ஒரு வசனம் வாசிக்கவும் என்று எழுதி இருக்கிறதே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதவாயாக என்று எழுதியிருக்கிறதை வேத வசனத்தை விதைக்கிறான். அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், இனி நாட்டில் பார்ப்போம், வேத வசனத்தால் எப்படி நம்மை நிரப்பி கொடுக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும். நிரப்பி கொண்ட இந்த வேத வசனத்தை எப்படி விதைக்கிறதுங்கிறத நிச்சயம் நம்ம பார்க்கணும். நீங்கள் நிரப்பப்படும் பொழுது வெளிச்சமாய் மாறுவீங்க. நீங்க நிரப்பப்படும் பொழுது உங்களுக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. நிரப்பப்பட்ட அந்த பாத்திரத்திலிருந்து வசனத்தை எடுத்து நீங்கள் விதைக்கும் பொழுது அது 100 மடங்கு பலன் கொடுக்கும். அது என்ன செய்யும்? அது அதிசயங்களை கொண்டு வரும். அது அதிசயங்களை கொண்டு வரும். உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை அது என்ன செய்யும்? நிறைவேற்றும் முடியுமானது. அந்த வசனம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஜெயம் கொடுக்கும். அந்த வசனம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஜெயம் கொடுக்கும். இந்த வசனத்தை எப்படி எங்கே உபயோகப்படுத்துகிறது நம்ம பேசணும், தெரிய வேண்டும். ஏனென்றால் இந்த வசனம் என்னவா? ஆவியின் பட்டயம். எபேசியர் 6:17 நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் பட்டயம், வசனமாகிய ஆவியின் பட்டயம். சோ அதை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் பொழுது எதிராளி வீழ்வான். இதற்கு நிகரான ஆயுதம் இல்லை. கர்த்தர் தாமே நாம் நிரப்பப்பட உதவி செய்வாராக. நிரப்பப்பட்டு முண்டு கொடுக்கும்படியாக, விதைக்கும்படியாக ஞானத்தை தருவாராக. நம்ம பெயரை பெருமைப்படுத்துவாராக. தேவ வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாராக. தேவ நாம திட்டங்களை அவர் நிறைவேற்றுவாராக. தேவனுடைய வசனத்தால் நிரப்பப்பட எல்லாரும் உலகால் போயிட்டு தேவத்தை வச்சு பார்ப்போம். வீடுகளில் போய் இன்னும் அதிகமாக நீங்க தியானித்துக் கொள்ளுங்க. இது ஒருவேளை வேதத்திலே இருக்கிறதுல கொஞ்சமாக இருக்கிறது, நீங்க இன்னும் அதிகமாக தியானிங்க. இப்படிதான் சொல்றேன், தியானிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. நல்ல ஆண்டவரே உங்களுக்கு சொல்லிக்கிறோம்ப்பா, நிரப்பப்பட கொடுக்கிற சாமி. இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், குறைந்த தாமந்து உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு ஆவி இன்னும் பூரணமாய் நிரப்பப்படல, வசனங்களால் நிரப்பப்படல, தேவ வல்லமையால் நிரப்பப்படல, இயேசுவாலே நிரப்பப்படல. எந்த நிரப்பினாலும் கொஞ்சமா தான் வச்சிருக்கிறோம் சாமி. நாங்கள் நிரப்பப்பட விஷயங்க, நிரப்பப்பட பண்ணிக்கிறோம். நாங்கள் நிரப்பப்பட்டாதான் உங்க திட்டம் நிறைவேறு சாமி. வந்த ஒருவரையும் உங்களுடைய வசனங்களால் நிரப்புங்க. நாங்கள் வாசிக்கிற இந்த நாள் முதல் நாங்கள் வாசிக்கிற ஆண்டவரே தாம் இந்த வசனங்கள் எல்லாம் எங்கள் வசன களஞ்சியங்களிலே போய் இருக்க தேவன் உதவி செய்ய சாமி. நன்றி தேவனே, உங்கள் சொல்கிறோம். வசனங்களால் நிரப்பப்பட்டவர்களால்
உம்முடைய திட்டப்படி வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற, ஜெயமுள்ளவர்களாய் மாற உதவி செய்ய இந்த வசனங்களை எப்படி விதைக்கிறதுங்கிறத ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க சாமி. எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும், பலன் கொடுக்கிற வசனம் தனியே உண்டு. ஆண்டவரே, தினம் ஆவியின் பட்டயமாகிய வசனம் தனியே உண்டு. பெருக பண்ணுகிற வசனம் தனியே உண்டு சாமி. இவைகளை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே தினம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. நன்றி தேவனே, நமக்கு சோத்திரம். பூரணமாய் கொடுக்கிறோம். வசனத்தால் நிரப்பப்பட்டு வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற, ஜெயம் உள்ளவர்களாய் மாற, உங்களுடைய திட்டங்களை நிறைவேற எங்களை முழுவதுமாக நாங்கள் வாசிக்கிற வசனம் எங்களுக்குள்ள வரமாட்டேங்குது. எங்களை உள்ளே வரணும் சாமி. வசனத்தால் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. எங்களுடைய வசனத்தால் நிரப்பப்படணும். எந்த வகையான வசனத்தால் நிரப்பப்படணும் உதவி செய்ய சாமி. நன்றி தேவனே, நமக்கு சோதரம் உபயோகப்படுத்த திரும்ப தாங்க. நிறைய வசனம் எனக்கு தெரியுது, எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியலப்பா. ஆண்டவரை இதை உபயோகப்படுத்த எனக்கு திரும்ப தாங்க. உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரை சத்துரை வீழ்த்த உதவி செய்யுங்க. ஆண்டவர் மக்கள் குணமாக உதவி செய்யுங்க. ஆண்டவர் அந்தகாரங்கள் அகல உதவி செய்யுங்க சாமி. எங்களை அப்படிப்பட்டவர்களாய் மாற்றும்படியாக கொடுக்கிறோம். அந்த ஒருவரை வேப்பனாய் ஆசீர்வதிங்க. வசனத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரை வீட்டிலே நீங்க கூடவே இருங்க சுவாமி. வீடு வசனத்தால் நிரப்பி இருக்கட்டும். அவர் வெளிச்சம் உள்ளதாய் மாறட்டும். இந்த பகுதிக்கு வெளிச்சம் காட்டுகிறதாய் மாறட்டும். அந்த காலங்கள் ஆண்டவரை அகலபடியாய் மாறட்டும். ஆண்டவரை அந்த கால கிரியைகள் அகலபடியாய் மாறட்டும். இன்னும் எங்களை அந்த வசனத்தால் நிரப்புங்க சுவாமி. நன்றி தேவனே, நமக்கு சோத்திரமாமா. ஒரு குறையில்லாமல் பிள்ளைகள் வாழப்படியான அனுகூலத்தை கர்த்தர் செய்ய ஆண்டவரை நன்றி தகப்பனமாக சோத்திரமாமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய குடும்பத்தை வேப்பனாய் ஆசீர்வதிங்க. வியாதி பலவீனங்களை அகற்றி ஆசீர்வதிங்க. உங்களுடைய வசனம் குணமாக்கும் அம்மா. உங்களுடைய வசனம் பலன் கொடுக்கும் சுவாமி. உங்களுடைய வசனம் எங்களை போஷிக்கும் அம்மா. ஆண்டவரை நன்றி தகப்பனமாக சோதரம். உங்களுடைய வசனம் எங்களுக்கு அதிசயங்களை செய்யட்டும் அம்மா. நன்றி தேவனே, நமக்கு சோதரம். ஆண்டவரை வியாதி பலவீனங்களை அகற்றுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நன்றி சாமி. பிள்ளைகளை ரட்சிங்க. பிள்ளைகள் மேல அபிஷேகத்தை ஊற்றிக்கலமா. ஆண்டவர் நன்றி. அதிசய வசன அதிசயத்தை கொண்டு வருவோமா. வசனத்தை பேசிக் கொண்டிருக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருப்பா. வீடுகளிலே வசனம் இருக்கும் பொழுது ஆவியானவர் அவர் மேல் ஊற்றப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அம்மா. நன்றி தேவனுடைய செய்ய ஆசீர்வதிங்க. வீடு ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நன்றி சாமி. இந்த வெயில் காலங்களிலே பிள்ளைகள் போனாலும் ஆண்டவர் நீங்க கூட இருந்து காத்துக் கொள்ளுங்க. பகலிலே வெயிலாயிரும் அவனை சேதப்படுத்தாதுன்னு சொல்லும் பொழுது யாரும் அதனாலே சேதமாக கூடாது. அதனாலே யாருக்கும் வியாதி வராதபடிக்கு சட்டையின் மரங்களை மறைத்து மேக ஸ்தம்பமாய் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி. நன்றி தேவனே, உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊற்றப்படணும். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வசனம் குடும்பங்களிலும் எங்களிலும் வந்து தங்கி பெருகுவதாக சாமி. கர்த்தரை கூப்பிடுகிறோம். கூட இருந்து பாதுகாக்க ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധ ആത്മാവിന്റെ ഐക്യവും സമാധാനവും സന്തോഷവും നമ്മളോട് കൂടെ ഇന്നും സദാകാലം ഉണ്ടായിരിക്കുക. Hallelujah, hallelujah, hallelujah.